பழனி பஞ்சாமிர்த தயாரிப்பு நெய் பற்றி தவறான தகவலை பரப்பிய வழக்கில் நீதிபதி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிக்கும் முன் உண்மை தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் சமூக ஊடகங்களில் இருந்து வெளியேற உத்தரவிடப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தவறான தகவலை பரப்பிய வழக்கில் பாஜக நிர்வாகி செல்வகுமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பழனி பஞ்சாமிர்த தயாரிப்பு நெய் பற்றிய தவறான தகவலை பரப்பிய வழக்கில் நீதிபதி சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதன்படி சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கும் முன் உண்மை தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் இணைகிறார். வணக்கம் சையது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க மற்றும் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக பேசப்படும் போது திண்டுக்கல்லை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து அந்த நெய் வாங்கப்படுவதால் சமூக வலைதளத்தில் பாஜக நிர்வாகி செல்வகுமார் என்பவர் தவறான தகவல் பரப்பியிருந்தார். இதனை மறுத்த கோவில் நிர்வாகம் பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தத்துக்கான நெய் ஆவின் நிறுவனத்திலிருந்து மட்டுமே வாங்கப்படுவதாக தெரிவித்தது. மேலும் இது தொடர்பாக கோவையை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொழிற்பிரிவு மாவட்ட துணைத் தலைவரான செல்வகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என செல்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்தார். அதில் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் வழங்கிய திண்டுக்கலை சேர்ந்த நிறுவனம் ஏற்கனவே அவர்களால் தடை செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்தின் மீது எந்த ஒரு முகாந்திரம் இல்லை எனவும், மேலும் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பழனி அந்த தண்டாயுதபாணி கோயில் ட்ரஸ்டியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைக்கும் அந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பாகவும் சாட்சிகளை கலைக்க மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் இருந்து தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என அந்த மனு கூறியிருந்தார். இந்த வழக்கறிஞர் நீதிபதி பரவசக்கருக்கு முன்பாக விசாரணை கண்டது. அப்போது அரசு தரப்புல கூறிய வழக்கறிஞர் மனுதாரர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்வதால் மன ரீதியான பிரச்சனைக்கு உருவாகும் சூழல் ஏற்படுவதும் மக்களின் கவனத்திற்கு அந்த தரம் தாழ்ந்த அரசியல் செயல்படுவது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மனுதாரர் மூன்றாம் முறையாக இது போன்ற தவறினை செய்துள்ளார் எனவும், இந்த வழக்கில் தனது மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர் வாய்ச்சொல் வீரனாக இல்லாமல் நிஜத்தில் சேவையாக செய்ய வேண்டும் எனவும், அந்த ட்வீட் செய்வதற்கு முன்பாக அதன் உண்மை தன்மை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதி அரசு தரப்பில் அவர் அதன் பகிர்ந்த தகவல் தவறானது என்றும் பழனி பஞ்சாமிர்தம் தயாரிப்பில் ஆவி நிறுவனத்திற்கு மட்டுமே நெய் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்த நீதிபதி சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு முன்பாக அதன் உண்மை திறமை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மனுதாரர் 3 வாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் கையெழுத்திட்டு பின்னர் தனது அலைபேசியை காவல்துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதி மனுதாரர் ட்விட்டர் தானே செயல் செய்வதோடு அந்த ட்வீட் உண்மைத்தன்மை உறுதி செய்யாமல் பதிவு செய்வதற்காக என சமூக வலைதளத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த நிபுணர்களிடம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சையது நிஜாமுதீன்.